வணக்கம் நண்பர்களே, இது ஒரு முக்கியமான பதிவு. வங்கதேச பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த பிறகு அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இந்த இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டார். வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது யூனுஸ் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். வங்கதேசத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் முகமது யூனுஸ் தான் தலைவராக வேண்டும் என்று கூறிய காரணத்தினால் அவர் அமெரிக்காவிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டு தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இந்த தலைமை ஆலோசகர் பொறுப்பை ஏற்றதிலிருந்தே நம் நாட்டுடன் முகமது யூனுஸ் தொடர்ந்து மோதி வருகிறார். தற்பொழுது இரு நாடுகள் இடையே உறவு என்பது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமாகி உள்ளது. மேலும் பாகிஸ்தான், சீனா, துருக்கி போன்ற நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதோடு நம் நாட்டு எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த முகமது யூனுஸ். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப்பால் முகமது யூனுஸுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் இக்காணொலியில் காண உள்ளோம். வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருப்பவர் முகமது யூனுஸ். இவர் பன்முகம் கொண்டவர், பொருளாதார நிபுணர், தொழிலதிபர், அரசியல்வாதி மற்றும் சமூக ஆர்வலராக அறியப்படுகிறார். இவருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்கதேசத்தில் வறுமை தலை விரித்தி ஆடியபோது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அப்பொழுது கிராமின் பேங்க் என அழைக்கப்படும் கிராம வங்கி மூலம் மைக்ரோ கிரெடிட் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலம் பலரையும் தொழில் முனைவோராக மாற்றினார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதுபோன்ற செயல்கள் மற்றும் ஷேக் ஹசீனாவின் தீவிர எதிர்ப்பாளர் என்பதால் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக மாணவர்கள் இவரை தேர்வு செய்தனர். இந்நிலையில்தான் முகமது யூனுஸுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூலம் பெரிய சிக்கல் வரலாம் என்று கூறப்படுகிறது. இங்கு முக்கிய காரணம் முகமது யூனுஸ் தான். அதாவது முகமது யூனுஸ் அடிப்படையில் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர். அது மட்டுமின்றி ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹில்லாரி கிளின்டனுடன் நல்ல நட்பில் இருப்பவர் முகமது யூனுஸ். அதேபோல் ஹில்லாரி கிளின்டனின் கணவரான அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுடன் நெருக்கமாக இருப்பவர். கடந்த 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹில்லாரி கிளின்டன் தான் குடியரசுக் கட்சி வேட்பாளராக நியமிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து டொனால்ட் ட்ரம்ப் நின்றார். இதில் ஹில்லாரி கிளின்டன் தோற்ற நிலையில் ட்ரம்ப் அதிபரானார். தேர்தல் சமயத்தில் ஹில்லாரி கிளின்டனுக்கு முகமது யூனுஸ் நன்கொடை வழங்கினார். சுமார் 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கினார். இந்த நன்கொடை ஹில்லாரி கிளின்டனுக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது. இது டொனால்ட் ட்ரம்புக்கு முகமது யூனுஸ் மீது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவரது நன்கொடை தொடர்பான விவரங்கள் ஹில்லாரி கிளின்டனின் அறக்கட்டளைக்கான இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் அதிபராக பராக் ஒபாமா 2வது முறையாக பதவியேற்ற பொழுது 2009 முதல் 2013 வரை ஹில்லாரி கிளின்டன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது முகமது யூனுஸுக்கு மில்லியன் கணக்கில் அமெரிக்க டாலர் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல முகமது யூனுஸின் மகள் பெயர் மோனிகா யூனுஸ். இவர் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். முகமது யூனுஸ் அடிக்கடி அங்கு சென்று தன் மகளை கண்டு வருகிறார். முகமது யூனுஸின் மகளான மோனிகா யூனுஸுக்கும் ஹில்லாரி கிளின்டனுக்கும் இடையே நல்ல நட்புறவு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் சார்பில் முகமது யூனுஸ் தொடர்பான விவகாரங்கள் பற்றிய விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக உள்ள முகமது யூனுஸை டொனால்ட் ட்ரம்ப் புறக்கணிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் முகமது யூனுஸ் மீது வங்கதேசம் உட்பட பல நாடுகளில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த முறைகேடு புகார்கள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கத்தால் கூறப்பட்டு வருவதாக முகமது யூனுஸ் கூறுகிறார். அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்தார். அந்த சமயத்தில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதாவது முகமது யூனுஸ் தான் ஜோ பைடன் மற்றும் ஹில்லாரி கிளின்டன் உதவியுடன் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்த்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதனை ஜோ பைடன் அரசு முற்றிலுமாக மறுத்துவிட்டது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி மற்றும் ஹில்லாரி கிளின்டனுடன் முகமது யூனுஸுக்கு உள்ள முக்கிய தொடர்புதான். இதனால் டொனால்ட் ட்ரம்ப்பால் முகமது யூனுஸுக்கு விரைவில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது நடக்கும் பட்சத்தில் வங்கதேச இடைக்கால அரசு சிக்கலில் சிக்கும். இதன் மூலம் தேவையின்றி நம் நாட்டுடனான எல்லை பிரச்சனையை செய்யும் வங்கதேசம் வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது.